ஜனங்களின் அறிவுரையை கேளாமலும் பாவிகளை போன்று வாழாமலும் தேவனை மதிக்காத ஜனங்களோடு சேராமலும் இருக்கிற மனிதன் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு நல்ல மனிதன் கர்த்தருடைய போதனைகளை நேசிக்கிறான். அவற்றை குறித்து அவன் இரவும் பகலும் தியானிக்கிறான். அம்மனிதன் நீரோடைகளின் கரையில் நடப்பட்ட ஒரு மரத்தை போன்று வலிமையுள்ளவனாக இருக்கிறான். தக்க சமயத்தில் பலன் தருகிற மரத்தை போல் அவன் காணப்படுகிறான். உதிராமல் இருக்கிற இலைகளை கொண்ட மரத்தை போல் அவன் இருக்கிறான். அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் அவன் வெற்றி பெறுவான். தீயோரப்படுகிறார்கள். அத்தீய ஜனங்கள் காற்றில் பறக்கிற உமியை போன்றவர்கள். ஒரு நீதிமன்றத்தின் வழக்கை முடிவு கட்டுவதற்காக நல்ல ஜனங்கள் கூடியிருக்கும் போது தீயோர் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுவார்கள். அந்த பாவிகள் குற்றமற்றவர்களாக கருதப்பட மாட்டார்கள். ஏன் கர்த்தர் நல்ல ஜனங்களை காப்பாற்றுகிறார். ஒரு நல்ல மனிதன் கர்த்தருடைய போதனைகளை நேசிக்கிறான். அவற்றை குறித்து அவன் இரவும் பகலும் தியானிக்கிறான். அம்மனிதன் நீரோடைகளின் கரையில் நடப்பட்ட ஒரு மரத்தை போன்று வலிமையுள்ளவனாக இருக்கிறான். தக்க சமயத்தில் பலன் தருகிற மரத்தை போல் அவன் காணப்படுகிறான். உதிராமல் இருக்கிற இலைகளை கொண்ட மரத்தை போல் அவன் இருக்கிறான். அவன் செய்கின்ற செயல்கள் எல்லாம்